வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் வர்க்கமூலம் காண்க இயற்கணிதத்தில் பார்க்க போகிறோம். பயிற்சி 3.8ல் 1வது சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், x⁴ மைனஸ் 12x³ ப்ளஸ் 42x² மைனஸ் 36x ப்ளஸ் 9. படி இறங்கு வரிசையில் இருக்கான்னு பாருங்கள். x⁴, x³, x², x நம்பர் படி இறங்கு வரிசையில் இருக்கா. அப்போ என்ன எழுதிக்கலாம்? இதுக்கு முன்னாடி நம்பரே இல்லைனா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். 1 மைனஸ் 12 ப்ளஸ் 42 மைனஸ் 36 ப்ளஸ் 9 எழுதியிருக்கலான்னு பார்த்துங்க. எழுதிக்கிட்டு கடைசியிலேருந்து இன்னும் 2 2 பிரிச்சுக்குங்க. இதுக்கு பேர் இல்லை, அப்படியே விட்டுருங்க. 1 வந்து இதோட வர்க்கம் ஓர் 1 அப்போ 1 போட்டாச்சு. அடுத்தது 1 மைனஸ் குறியை மாற்றிக்கிங்க. 1 கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது மைனஸ் 12 ப்ளஸ் 42 இறக்கிடுங்க. அப்போ 1 எதால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கணும். 2 2. உடனே எங்கே போகணும்னு சொன்னால் இங்கே வர சொல்லியிருக்கேன்னா இப்போ மைனஸ் சிம்பிள் இருக்கா, மைனஸ் சிம்பிள் போட்டுருங்க. 2 எதால் பெருக்குனா 12, 6 2 12. இங்கே 6 போட்டிருக்கோம். என்ன 6 போட்டிருக்கோம்? -6. அப்போ இங்கே -6 போட்டால் இங்கே என்ன பண்ணிடணும்? -6 போட்டுடணும். -6ஆல் பெருக்குங்க பார்ப்போம். 6 2 மைனஸ் 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 6 36. வெரி குட். ஓகேவா? இப்போ குறியை மாற்றுங்க. மைனஸ் என்னவும் ஆகிடும், ப்ளஸ்ஸாக ஆகிடும். இந்த ப்ளஸ் மைனஸாக ஆகிடும். 12ல் 12 போனால் 0வா, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ 36ஓட சிம்பிள் என்னது? மைனஸ். அப்போ பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். 42ல் 36 பேசினானது +6. அடுத்தது -36 இறக்கிடுங்க. அடுத்தது +9 இறக்கியாச்சு. ஓகே, அப்படியே இங்கே வாங்க பார்ப்போம். 2 அப்படியே இறக்கியிருக்கோமா? 6 2ஆல் பெருக்க போகிறோம். 6 2 12. இப்போ நேராக எங்கே போகணும்னு சொன்னால் இங்கே போகணும்னு சொல்லிக்கணும். இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இருக்கு. உடனே ப்ளஸ்ஸை போட்டுருங்க. 2 எதால் பெருக்குனா 12, சாரி 2 எதால் பெருக்குனா 6, 3 2 6. அப்போ இங்கே என்ன போட்டிருக்கோம்? +3. இங்கே +3 போட்டு அப்படியே மேலே இங்கே என்ன போட்டுக்கணும்? +3 போட்டுக்கணும். இந்த +3னால இங்கே உள்ள 3 நம்பர் இருக்குல்ல, அதை அப்படியே பெருக்கி போட்டுக்குங்க. என்ன கிடைக்குது? 3 2 6, 3 12 36. மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 9. குறியை மாற்றுங்க. ப்ளஸ் என்னவா மாறுது? மைனஸ். மைனஸ் என்னவா மாறுது? ப்ளஸ். ப்ளஸ் என்னவா மாறுது? மைனஸ். எல்லாமே கேன்சல் ஆனால் என்ன கிடைக்குது? 0. ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 1x² மைனஸ் 6x ப்ளஸ் 3. அப்படியே மேலே போங்க. ஈவு இருக்குல்ல, அந்த இடத்துல போனீங்கன்னா என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் என்ன போட்டு எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? எக்ஸ் போட்டு எழுதணும். இங்கே என்ன போட்டுக்கணும்? x². வர்க்கமூலம் திருப்பி பாருங்கள். ஆன்சரை கரெக்டாக எழுதியிருக்கோமா? 1x² மைனஸ் 6x ப்ளஸ் 3. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.